அறந்தாங்கி நிஷாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சண்டை. நடந்த சண்டையில் அவங்க கணவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் உன் கூட என்ன வாழ முடியாது, உனக்கு இப்போ ஈகோ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, பணத்தை சம்பாதிக்க பார்க்க பார்க்க நீயும் வந்து மாற ஆரம்பிச்சிட்ட, இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இப்படிங்கிற காரணத்தில் அவங்க கணவர் வந்து நிஷா வந்து வீட்டிலேருந்து துரத்தி அடிச்சிருக்காரு. அதனால வந்து நிஷா வந்து இப்போ ஒரு தவறான முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்களாமா. அறந்தாங்கி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்து வளர்ந்தவங்க தான் நிஷா அவர்கள். இவங்க வந்து அவங்களோட பள்ளி பருவத்தில் இவங்களுக்கு மிமிக்கி பண்ணும் திறமை வந்து இருந்திருக்கு. அந்த ஒரு டைமில் மிகவும் காமெடி பண்ண ஒரு பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல் டைமில் நிறைய காம்படிஷன்லாம் கலந்து ஜெயிச்சிருக்காங்களாமா. நிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது ஒரு காமெடி நடிகை ஆயினோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்க இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட கருப்பு நிறத்தை வச்சு பார்த்தோன்னா அவங்களோட வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் குறைவாகவே இருந்திருக்கு. அதனாலே அவங்க அவ்வளோ வெளியே போகிற வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஞ்ச காலத்துக்கு பிறகு விஜய் டிவியில் வந்து இவங்களுக்கு வாய்ப்பானது கிடைக்குது. அதாவது கலக்க போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து இவங்களுக்கு முதல் வாய்ப்பானது விஜய் டிவி வந்து கொடுக்குது. அந்த டைமில் அறந்தாங்கி நிஷா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. அந்த ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்ட நிஷா அவங்களோட திறமையை பயன்படுத்தி அந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய லெவலில் பண்ணாங்க. அது மட்டும் நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்களாமா. அந்த டைமில் அந்த ஷோவில் இவங்க பண்ண காமெடியை பார்த்து பரவாயில்ல, ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த அளவு ஒரு காமெடி பண்ணி ஒரு தனியாலாம் வந்து எல்லாரும் சிரிக்க வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு டைமில் மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சிக்கு வந்து எல்லாரும் மத்தியும் உள்ளானாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அந்த அளவுக்கு தான் எல்லாரும் மகிழ்ச்சியாக வச்சிருந்தாங்களாமா அந்த ஒரு நிகழ்ச்சியில். அந்த டைமில் அந்த நிகழ்ச்சியில் இவங்களுக்கு ரசிகர்கள் அப்படிங்கிறது ஏராளமாக ஆயிருக்காங்க. பிறகு வந்து கலக்க போது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பானது அடுத்தடுத்து கிடைக்குது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகை நிகழ்ச்சியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து திகழ்ந்தாங்க. அதனை அடுத்து தான் இவங்களுக்கு விஜய் டிவியில் மிகப்பெரிய ஷோவான பிக் பாஸ் ஷோவில் வந்து இவங்களுக்கு வாய்ப்பானது கிடைச்சது. அதையும் கலந்து தன்னோட திறமை என்ன அப்படிங்கிறத காமிச்சாங்க. நான் யார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க அந்த ஒரு ஷோ மூலமா. இதனை அடுத்து படிக்கிற முன்னேறி போன நிஷா வந்து விஜய் டிவியில் வந்து நிறைய ஷோவில் வந்து நிறைய வாய்ப்புகளானது கிடைச்சது. அந்த ஒரு ஷோவில் வந்து தொகுப்பாளினியாக இருக்கும் வாய்ப்பும் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கிடைச்சது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு தமிழ் திரைப்படத்தில் வந்து ஒரு நடிகையாக வந்து இவங்களுக்கு வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. அதில் வந்து இப்போ நடிச்சிருக்காமா. இந்த ஒரு சமயத்தில் வந்து இவங்க வந்து ஃபேமிலி கூட வந்து அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. தன்னோட பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல, அது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவர் கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில் வந்து நிறைய நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு படத்தில் நடிக்குது அப்படிங்கிற மாதிரி பிஸியாக இருந்துட்டு இவங்க குடும்பத்து மேலே அவ்வளோ கவனம் செலுத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டத்து மேலே பார்த்துட்டு இருந்த நிஷாவோட கணவர் ரியாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே மீறிட்டேன், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ உன்னோட ஸ்பேஷன் நோக்கி போனேன், அதுக்கு நானும் உதவி பண்ணேன், ஆனால் நீ போகிறத பார்த்தா குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன், தன்னோட பிள்ளைகளை வந்து பார்த்துக்க மாட்டேன், அவங்களும் வந்து அவங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க, நானும் உன் கூட தனிப்பட்ட முறையில் டைம் ஸ்பெண்ட்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏங்கினேன். அதனால் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றா இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நிஷாவோட கணவர் வந்து அவங்கள வந்து வேணாம் சொல்லிடுறாரு. ஆனால் வந்து நிஷா இதுக்கெல்லாம் வந்து ஒரு கொந்தளிப்பாக ஆகியிருக்காரு. நான் வந்து இப்போ தான் ஒரு படிப்படியாக மேலே வரேன், கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன், நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இப்படியே நிஷா ஒரு பக்கம் பேச, அவருடைய கணவர் ரியாஸ் அவரும் ஒரு பக்கம் பேச வந்துட்டு இந்த வாக்குவாதமானது மிகவும் வந்து முற்றி போச்சு என்று சொல்லலாம். ஒரு கட்டத்தில் முற்றி போன சண்டையால் வந்து அவங்க கணவர் வந்து ஒரு சில முடிவு எடுத்துருக்காங்களாம். இனிமேல் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்து துரத்திருக்காங்களாமா. இதனால் வந்து நிஷா வந்து ஒரு சில தவறான முடிவை எடுத்துருக்காங்க. இதனால் அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து வெடிச்சிருக்கு.